அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பண்டத்திரப்பன் கிராமத்தில் இருக்கிற சென்ட் மேரிஸ் முன்பள்ளி. இங்கே வந்து என்னென்று சொன்ன, இன்றைக்கு மாணவர்களின் சந்தை பாருங்க, இவ்வளவு ஒரு அழகாக செய்திருக்கிறார்கள். சந்தையை வந்து வழி நடத்தின அந்த ஆசிரியர், பெற்றோர்கள் எல்லோரும் ஒருங்கிணைச்சு ஒரு பாரம்பரிய முறையில் எங்களை குத்து விளக்கு உறவுகளெல்லாம் வச்சு தான் அதை ஆரம்பிச்சிருக்கிறார்கள். வாங்க அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இங்கே வந்து பிரதேச உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டு 2005ஆம் ஆண்டு காலத்தில் நாங்கள் 6000க்கும் குறைவு, 3000 4000 தான் அந்த சேலரி இருக்கும். 3000 அப்படிதான் சேலரி இருக்கும். அப்போ சொன்ன எங்களோட இலங்கை அரசாங்கம் வந்து சரியான மாற்றங்கள்ல கொண்டு வரணும்னா மெல்ல மெல்ல இப்போ அது ஆசிரியர் நியமனங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேணும்னா முன்பள்ளிக்கு வந்து பிரதேச சபையின் இருக்கிற முன்பள்ளி அரசாங்கத்தான நடத்துகிற முன்பள்ளிகள் என்றால் அதை ஒரு வேக்கன்சியாக காட்டி அதுக்குரிய நியமனங்கள் நடத்தி எதிர்காலத்தில் சில இடங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். அப்போ அந்த வகையில் உண்மையில முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி பேரண்ட்ஸும் வந்து நீங்கள் சிறப்பாக வைத்து ஒத்துழைப்பு செய்து இந்த சந்தையை வந்து சிறப்பாக நடத்துவதற்கு பல்வேறு வகையில் நீங்கள் ஒத்துழைப்பு செய்கிறோம். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. ஏனென்றால் சின்னாக்கள் அழகாக உடுத்தி எல்லாரும் சந்தையில் நீட்டாக செய்யணும். உண்மையில அது வந்து பெற்றாரண்ட பங்களிப்பு தான் கூட. உண்மை முன்பள்ளி கல்வி என்றது பெற்றாரண்ட பங்களிப்பு தான். அதே போல ஆரம்ப கல்வியா இருந்தாலும் சரி, அங்கால உடல்நிலை செகண்டரி பிரைமரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள பங்கு எப்பவும் ஒரு 40% தான். 40 - 60க்குள்ள மேக்சிமம் நாங்கள் சொல்லலாம் 40% தான். மீதி அனைத்தும் என்னன்னா பிள்ளைகளும் பெரிய பேரண்ட்ஸும் தான் அவையிட்ட பங்களிப்பு இருக்க வரும். அப்போ அதை உண்மையில 80% வந்து ஆசிரியர்கள் நாங்கள் பொறுப்பாக கொடுக்கல. அதான முன்பள்ளி கல்வியில வந்து ஆசிரியரோட பங்கு மிகவும் சாத்திரமான ஒரு விஷயம். ஏனென்றால் பிள்ளை வந்து உங்களுக்கு தெரியும், முதலாம் ஒரு பரீட்சையில பார்த்தா சேவல் கவுன்னா வரக்கூடிய மாதிரி எல்லாம் சொற்கள் எல்லாம் கொடுத்துதான் எடுப்படுது. அப்ப அந்த வகையில உங்களோட பிள்ளைகளை வந்து அவர்கள் சிறப்பாக உங்களை இங்கே கல்வி அவர்களை புகட்டி அவர்களை சிறந்த பல பாடசாலைகளுக்கு போவதற்காக ஆயத்தப்படுத்துறதுல நாங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வரும். நீங்கள் கூடுதலாக இந்த முன்பள்ளிகளோடு உங்களோட இணைப்பை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. எந்த வகையிலையும் முன்பள்ளியின் எல்லா செயற்பாடுகளையும் பெற்றோர்கள் வந்து நீங்கள் பூரணமாக அவர்களுக்கு பங்களிப்பு வழங்குங்கோ. பங்களிப்பு செய்கிறீர்கள், இன்னும் மேலும் அந்த பங்களிப்புகளை வழங்குங்கோ. உங்களோட அவர்களுக்கு நீங்கள் வழங்குற பங்களிப்புன்றது உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கு. அந்த வகையில் இந்த சிறப்பாக இதை ஒழுங்குபடுத்திய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றார்கள் மாணவர்களுக்கு நாங்கள் நேரத்தில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை வலைத்தமைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. தொடர்ந்து அபிவிருத்தி உத்தியோகத்தின் சார்பாக ஜனனி அவர்கள் அந்த பொருள்களை அடுக்கி வைக்கிறதுலேன்னு தாங்கள் தங்களோட கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தது என்னால் பார்க்க முடிந்தது. இன்னும் இவை கூட வேணும், நல்லபடியாக இந்த கற்றல் செயற்பாடுகள் நடைபெற வேணும் என்று கூறி பிரதேச உறுப்பினர் ஓஏசி அவர்கள் நிறையவே கருத்துக்களை கூறி உண்மையில் அவருடைய அனுபவங்களை கூட உங்களுக்கு பகிர்ந்தெடுக்கிறார். நீங்கள் கேட்டு பார்த்துருப்பீங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மழை பார்த்தீங்கன்னா விளையாட்டு கூடம் கூட இருக்குது. பாடசாலை விளையாட்டுக்கு மைதானம் அங்கால. என்ன பேர் மாணவரோட கொஞ்சம் கதைப்போம். என்ன பேர் உங்களுக்கு? இதுக்கு என்ன பேர்? கேரட். என்ன பேர் உங்களுக்கு? இல்லத்தா சொல்லும். அசலியா. இதுக்கு என்ன பேர்? என்ன செய்யறது?
சமைச்சு சாப்பிட்றதா? என்ன பேர் உங்களுக்கு? சொல்லுங்க. இல்லத்தா கேட்கல. ரெவீனாவா? ஆ உங்களுக்கு என்னது? கேட்டிக்கார் நல்ல பிள்ளத்தா சொல்ற பாத்தியா உள்ள. உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களே. சஞ்சீவனா பிள்ளத்தா சொல்லணும். எனக்கு கேட்கல. கேட்டிக்காரு. என்ன இது? எல்லாரும் இது என்னத்துக்கு பாவிக்கிறது? சமைக்கிறது. இதுல என்ன பிரயோசனம் இருக்கான்னு தெரியுமா? இதால இது சாப்பிட்டா என்ன நடக்கும்? என்ன வளரும்? அதை விட இன்னும் ஒன்று வளரும். ஞாபக சக்தி கூடும் தெரியுமா? அப்ப என்ன செய்யணும்? இது சாப்பிட்டாதான் படிக்கலாம். என்ன உங்களவே அஸ்னா மாங்காய் எல்லாம் வச்சுக்கிறீங்க. ஜூஸ் குடிக்கிறீங்களா? வெக்கைக்கு நல்ல வெக்கைக்கு சாமான என்ன ஜூஸ்? ஆ எவ்வளோ ஒரு கப்? 20 ரூபா. இவ்வளவு ஒரு அழகாக அடிக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க பொருட்கள். விலைப்பட்டியெல்லாம் போட்டு அதுக்குரிய முறையில் அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே பெற்றோட்ட ஒத்துழைப்பு தான் கூடுதலாக இருக்குது. இந்த பற்றி ஜீன்ஸ் கூடி உடுப்பு கடை உடவை இருக்குது, பென்சில் இருக்குது, புத்தகம் இருக்குது. இங்கால பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட உள்ளூர் உற்பத்தி பொருட்கள், அதாவது எங்களோட பனை தென்னை இதால் செய்யப்பட்டது கொஞ்சம் இருக்குது. பனையில் இருந்து எடுக்கப்பட்ட வளங்களில் கொஞ்சம் இது பார்த்தீங்களா. இது என்னென்னு சொன்னால் எள்ளு உருண்டை, எள்ளு பாயில் செஞ்சு எங்களோட எள்ளில் செஞ்சது. உண்மையில் இது உடம்புக்கு ஆரோக்கியமானது, எவ்வளோ நல்லதுண்டு. இது அடுத்தது புழுக்கொடி. இது யாழ் எங்களோட பண்டத்திரப்பில் இருக்கிற அந்த பனை தண்ணி அபிவிருத்தி சங்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் உண்டு. இங்கே உண்மையிலே ஆரோக்கியமான பொருட்கள்லாம் இங்கே மிக்சர் கடை, பருப்பு வக்கெட் எல்லாமே இருக்குது பாருங்க. அதோட மிரக்கறியும் இருக்குது. ஓ விலைப்பட்டியலை பாருங்க. விலைப்பட்டியல் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதா? அவ்வளவு அழகு ஊட்டப்பட்ட விலைப்பட்டியல் உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த விலைப்பட்டியலை திருப்ப பார்க்கணும் போலயே இருக்கும். இங்கே ஒரு மாணவி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. ஏதோ கடையிலே ஏதோ குறித்து கொண்டு இருக்கிறா. தேங்காய் இருக்குது, ஜூஸ் இருக்குது, எல்லாம் முதல்ல பார்த்துருப்பீங்கள். உண்மையில் இது பெற்றோரோட ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்குது இந்த பாடசாலையில். அதை விட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்பள்ளி ஆசிரியர் உண்மையிலே இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு அந்த ஆசிரியர் தான் பாராட்டணும். என்னென்னா உண்மையிலே இப்போ ஒரு 5 வருட காலத்துக்கு கீழே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச 5 வருட காலங்களாக இங்கே பணிபுரிஞ்சுருக்கிறா. உண்மையிலே அந்த பணி ஒரு சிறந்ததாக இருந்தது. பாடசாலை எவ்வளவோ கீழுக்கு போய்கொண்டிருந்த நிலையில் இந்த ஆசிரியர் வந்த பின்பு தான் மேலோங்கி வளர்ந்தது இந்த பாடசாலை. உண்மையிலே இந்த பாடசாலையை வெளியிடங்களில் கதைக்கக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பாடசாலை இருக்குன்னு வைக்கிற அளவுக்கு முன்னு கொண்டு வந்தது இந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஆசிரியர் ஏற்கனவே பரிசில் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. பரிசில் வழங்கி அதற்குரிய எல்லாரும் கொடுத்து முடிந்து எல்லாரும் பிரதேச உறுப்பினர்களோடு நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஓ இருக்கிறா, பிரதேசவை, மற்றது இவர் ஓஎஸ்ஏ, மற்றது இங்கால பார்த்தீங்கன்னா வேறு முன்பள்ளி ஆசிரியர் இருவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு என்னென்னு சொல்கிறது, அது பெரிய சந்தை எங்கே இருக்குதோ அந்த மாதிரியான இது ஒன்று தான் நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அழகான முறையில் பாருங்கள், பெண் சிறுவர்களை வெளிக்கிடுத்தி அதுக்குரிய உடுப்புகளை போட்டு உண்மையில் இவ்வளோ ஒரு